தமிழ்நாட்டில் இன்று வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெப்ப அலை என்றால் என்ன, மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஜூன் மாத தொடக்கத்தில் இருந்து கோடை வெயிலின் தீவிரம் குறைய தொடங்கும். வழக்கமாக வேலூர், திருச்சி போன்ற இடங்களில் அதீத வெப்பம் காணப்படும். ஆனால் இம்முறை சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்தபடி உள்ளது. ஜூலை மாதத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்து சற்று இதமான சூழல் நிலவுகிறது. ஆனால் இம்முறை வெயில் பரவலாக பின்னி எடுத்து வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் 19 உள் மாவட்டங்களுக்கு இன்றும் 6 மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் வெப்ப அலை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. நார்த்திலிருந்து நம்ம வெள்ளூர், ராணிப்பேட், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல் அண்ட் மதுரை இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து நாங்கள் வந்து வெப்பலை கொடுத்துருக்கோம். நாங்கள் 3 நாளைக்கு வந்து வெப்பலை கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து 2 நாள் வெப்பலை. அதுபோக வந்து மதுரை, விருதுநகர், கரூர், நாமக்கல், ஈரோடு அந்த ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் வந்து 3ஆவது நாளும் வெப்பலை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. வெப்ப அலை என்பது இயல்பான வெப்பநிலையை விட 4 அல்லது 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கூடுதலாக தகிப்பதை குறிப்பதாகும். இந்த வெப்ப அலை எப்படி உருவாகும் என்பதை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் துரை விளக்கினார். பொதுவாக வந்து மேகங்கள் இல்லாத காரணம், மேகங்கள் இல்லாம தான் வெப்பலைக்கான காரணம். இந்த ஆண்டு வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து எல்லினை வேற சொல்லிட்டு இருக்கோம். எல்லினுடைய தாக்கம் ஒரு காரணம் இருக்கு. அது போக வந்து இந்த ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம், பூமத்திய ரேகை பகுதியிலிருந்து ஆக்சுவலாக நம்ம தென்மேற்கு பருவமழை வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து நார்தன் ஹெமிஸ்பியருக்கு வரும். அதாவது வரும்போது அந்த ஈக்குவேட்டர் பகுதியை தாண்டி வரும். ஈக்குவேட்டருக்கு வர அந்த ஃப்ளோ விண்ட் பேட்டர்ன் வந்து இப்போ வந்து குறைவாக இருக்கிறது. அந்த விண்ட் பேட்டர்ன் வந்து அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து அந்த ஜெட், லோ லெவல் ஜெட்னு சொல்லுவோம், வெஸ்ட் அரேபியன் சீல வந்து அந்த லோ லெவல் ஜெட் ஃபார்ம் ஆகும். அப்போ ஃபார்ம் ஆகும்போது அந்த நேரம் வந்து நமக்கு வந்து கேரளா ஏரியாவில் வந்து அதிகமாக மழை வந்துட்டு இருக்கும். அதனுடைய தாக்கம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அதனுடைய மேகங்கள் வந்துட்டு இருக்கும். வெப்ப அலையின் தாக்கம் தொடர்பாகவும் முன்னெச்சரிக்கை பற்றியும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வெப்பலை வந்து ஜூலை மாதத்தில் வந்து கொஞ்சம் அப்நார்மல் தான். இதுக்கு வந்து ஆக்சுவலாக விவசாயிகள் வந்து அதுக்கு தகுந்தபடி, அதாவது இது கிளைமேட் அடாப்டபிலிட்டி சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்தபடி மகசூலை போடணும். மறுபடியும் விவசாய மக்கள் வந்து அந்த பகல் நேரத்தில் வந்து விவசாயம் பண்ணதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். பகல் நேரத்தில் வெளியே போகிறத, இந்த வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரலாம். அதனால வந்து ஒரு பகல் ஒரு 12லேருந்து ஒரு 2-3 மணி வரைக்கும் பீக்காக இருக்கும் டெம்பரேச்சர், இந்த வெப்பம் அதிகமாக இருக்கும். அந்த நேரம் வந்து அவங்க வந்து வேலையை வந்து தள்ளி போடலாம். மதிய நேரம் பண்ணத வேலையை வந்து கொஞ்சம் ஈவினிங்லேயோ இல்லை மார்னிங்லேயோ பண்ணலாம். விவசாய தொழிலை வந்து தள்ளி போடுவதோ இல்லை வந்து அட்வான்ஸாக பண்ணது நல்லது. வெப்ப அலை எப்பொழுது குறையும் என்பது பற்றியும் துரை விளக்கம் அளித்தார். 18ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து அந்த லோ லெவல் ஜெட் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இந்த லோ லெவல் ஜெட் ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா நமக்கு வந்து கேரளாவில் மழை பெய்யும், அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யும். நாங்கள் 18ஆம் தேதியிலிருந்து வரும் 18-19ஆம் தேதிகளில் வந்து ஒரு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. தமிழ்நாடு ஃபுல்லா லேசானது முதல் மிதமான மழை 18-19 தேதிகளில் பெய்ய வாய்ப்பு. பொதுவாக கடலோர மாவட்டங்களுக்கு கடல் காற்றின் காரணமாக வெப்ப அலை எச்சரிக்கை தரப்படுவதில்லை என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தொடர்வது 1 நிமிட செய்திகள். தமிழ்நாட்டுக்கு நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்பில் கூடுதலாக 150 இடங்கள் கிடைத்துள்ளதாக மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், மக்கள் நல்வாழ்வுத்துறையின் தொடர் நடவடிக்கை காரணமாக நாமக்கல், திருப்பூர் மற்றும் திருவள்ளூர் ஆகிய 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஏற்கனவே உள்ள மருத்துவ இடங்களுடன் கூடுதலாக தலா 50 இளங்கலை மருத்துவ இடங்களை தேசிய மருத்துவ ஆணையத்தின் மருத்துவ மதிப்பீடு மற்றும் தரவரிசை வாரியம் வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். அதன்படி இந்த 3 மருத்துவக் கல்லூரிகள் மூலமாக மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக 150 மருத்துவ இளங்கலை இடங்கள் கிடைத்துள்ளன. மாநில சுகாதாரத்துறையின் தீவிர உட்கட்டமைப்பு விரிவாக்கம் மற்றும் சரியான நேரத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட விதிமுறை இணக்க அறிக்கைகள் ஆகியவற்றின் மூலம் தமிழ்நாடு அரசு 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 5200 இடங்களாக விரிவுபடுத்தியுள்ளது. நடப்பு கல்வியாண்டின் மாநில கலந்தாய்வில் 150 கூடுதல் இடங்களை சுமூகமாக ஒருங்கிணைக்க மருத்துவ கல்வி இயக்ககத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே நேற்றிரவு லேசான நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். வெட்ட முகிலாளத்தை அடுத்த கண்ணகி கோயில் அருகே நேற்றிரவு 7:52 மணிக்கு பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நில அதிர்வு உணரப்பட்டதாகவும் இது ரிக்டர் அளவில் 3.0 பதிவானதாகவும்
இந்திய தேசிய நில அதிர்வு மையம் கூறியது. இதனால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் எழுந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் நில அதிர்வு குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று கூறியுள்ளார். மேலும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் வழிகாட்டுதல்களின்படி இந்த நில அதிர்வுகளால் கட்டடங்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது பூமியின் உள் அமைப்பில் ஏற்படும் மிகச் சாதாரண ஒரு சிறிய அழுத்த வெளியீடு மட்டுமே என்றும் பொதுமக்கள் யாரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து கூடுதலான அதிகாரப்பூர்வ தகவல்களை மத்திய அரசின் நில அதிர்வு அறிவியல் மைய இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் என அறிவுறுத்தியுள்ளார். நிமிடத்திற்கு 1.5 லட்சம் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் வகையில் முற்றிலும் மேம்பட்ட IRCTC இணையதளத்தை ரயில்வே நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. 2002ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட IRCTC இணையதளம் தினமும் சராசரியாக சுமார் 14,50,000 ரயில் டிக்கெட் முன்பதிவுகளை கையாண்டு வந்தது. டிக்கெட் முன்பதிவின் போது ஏற்படும் சர்வர் கோளாறுகள், கேப்சா பதிவு செய்வது, திடீரென வலைதளம் இயங்காமல் தேங்கி நிற்பது போன்ற குறைகள் அடிக்கடி ஏற்பட்டதால் பயணிகள் கடும் சிரமங்களை சந்தித்தனர். இந்த குறைகளை சரி செய்து அதிவிரைவாக டிக்கெட் முன்பதிவு செய்யவும் தேவையற்ற விளம்பரங்கள், அனிமேஷன்களை நீக்கியும் குறைவான கேப்சா மற்றும் OTP வசதிகளை கொண்ட இணையதளத்தை ரயில்வே நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. இதன் மூலம் நிமிடத்திற்கு நாடு முழுவதிலும் இருந்து 1.5 லட்சம் டிக்கெட்டுகளை ஒரே நேரத்தில் முன்பதிவு செய்ய முடியும். அதற்கு ஏற்றாற்போல் சர்வர்கள் வலுப்படுத்தப்பட்டு வலைதளத்தின் வேகம் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. படுக்கை வசதி, AC வகுப்பு உள்ளிட்ட அனைத்து வகுப்புகளிலும் இருக்கைகளின் இருப்பு ஒரே திரையில் காட்டப்படுவதால் ஒவ்வொரு வகுப்பையும் தனித்தனியாக சரிபார்க்க வேண்டிய அவசியமில்லை. இந்த புதிய இணையதளம் பற்றி பயணிகள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் இதில் பெறப்படும் பரிந்துரைகள் அடிப்படையில் இணையதளம் மேலும் மேம்படுத்தப்படும் என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளது. தவிக அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் 2026-27ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தெரிகிறது. தவிக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை என்பதால் பொதுமக்களை கவரும் வகையிலான திட்டங்கள், அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் முக்கிய திட்டங்கள் தொடர்பாக பல்வேறு துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வந்தார். இந்நிலையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று காலை 10:30 மணிக்கு நடைபெறுகிறது. அப்போது நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்கப்பட உள்ளது. மேலும் புதிய தொழில் திட்டங்களுக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. HPCL நிறுவனத்துடன் இணைந்து ஆன் டிமாண்ட் LPG சிலிண்டர் விநியோக சேவையை ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் தொடங்கியுள்ளது. மளிகைப் பொருட்கள், மின்சாதன பொருட்கள் உள்ளிட்டவற்றை ஆர்டர் செய்த 10 நிமிடங்களில் டெலிவரி செய்யும் சேவையை ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் வழங்கி வருகிறது. இந்நிலையில் கல்லூரி மாணவர்கள், பணிபுரியும் இளைஞர்கள், சிறிய குடும்பங்கள் உள்ளிட்டோருக்கு ஆன் டிமாண்ட் LPG சிலிண்டர் விநியோகம் செய்ய ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் திட்டமிட்டுள்ளது. அதன்படி HPCL நிறுவனத்துடன் கைகோர்த்துள்ள ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் பெங்களூருவின் சுப்பிரமணியபுரா பகுதியில் சோதனை அடிப்படையில் சேவையை தொடங்கியுள்ளது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான 5 கிலோ மற்றும் 10 கிலோ எடையுள்ள LPG சிலிண்டர்களை ஆர்டர் செய்து பெற முடியும். இந்த சேவையை பயன்படுத்த வாடிக்கையாளர்களிடம் LPG கேஸ் இணைப்பு இருக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை. முதன்முறையாக ஆர்டர் செய்யும் வாடிக்கையாளர்கள் ஸ்விக்கி ஆப் மூலமாகவே தங்களின் KYC சரிபார்ப்பு மற்றும் முகவரி சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டும். புதிய சிலிண்டர் டெலிவரி செய்யப்படும் போது பழைய காலி சிலிண்டரை ஊழியர்கள் பெற்றுக்கொள்வர். சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த சேவை விரைவில் மற்ற நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் 2,19,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து ஊடகங்களிடம் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ், அமைச்சரவைக் கூட்டத்தில் உள்கட்டமைப்பு, செமிகண்டக்டர்கள், செல்போன் உற்பத்தி, உர உற்பத்தி மற்றும் ரயில்வே விரிவாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கிய 7 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். 1,27,500 करोड़ रुपए का सेमिकॉन 2.0 आज माननीय प्रधानमंत्री जी ने अप्रूव किया। आज जो कैबिनेट ने अप्रूव किया है मोबाइल फोन मैन्युफैक्चरिंग स्कीम, उसका आउटले 62,500 करोड़ रुपीस का है। 5 इयर्स का ड्यूरेशन है। யூரியாவிற்கான தேசிய முதலீட்டுக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், கங்கை நதிக்கரையோரம் 6 வழிச்சாலை, பல்வேறு ரயில் வழித்தட திட்டங்களுக்கும் அனுமதி பெறப்பட்டதாக கூறினார். கேரள மாநிலம் மலப்புரத்தில் மூச்சுக்குழாயில் நிலக்கடலை சிக்கி 3 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மலப்புரம் மாவட்டம் குன்னம்புரம் அடுத்த வெள்ளக்கடம் பகுதியைச் சேர்ந்த முனீர் ஃபர்சனா தம்பதியின் 3 வயது மகன் முகமது ரிஸ்வான்
கடந்த திங்கட்கிழமை காலை சிறுவன் முகமது ரிஸ்வானுக்கு சாப்பிடுவதற்காக பெற்றோர் மிக்சர் வழங்கியுள்ளனர். மிக்சரை சிறுவன் முகமது ரிஸ்வான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அதிலிருந்த நிலக்கடலையை விழுங்கியதாக தெரிகிறது. நிலக்கடலை மூச்சுக்குழாயில் சிக்கிக்கொண்ட நிலையில் சிறுவன் முகமது ரிஸ்வான் மூச்சுவிட கடுமையாக சிரமத்தை எதிர்கொண்டுள்ளார். இதையடுத்து பெற்றோர் இருவரும் சிறுவனை உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இருப்பினும் சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தனக்கு கிடைத்த ஞானபீட விருது தமிழருக்கு கிடைத்த பெருமை என கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டிற்கான ஞானபீட விருது தமிழ் இலக்கிய பங்களிப்பிற்காக கவிஞர் வைரமுத்துவிற்கு வழங்கப்பட்டது. டெல்லியில் விருது பெற்ற பிறகு சென்னை திரும்பிய அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டி அளித்த வைரமுத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ஞானபீட விருது எனக்கு தந்த மகிழ்ச்சியை விட தமிழர்களுக்கு தந்த மகிழ்ச்சிதான் அதிகம் என்கிற போது ஞானபீடத்தின் பெருமையை நான் இன்னும் உணர்கிறேன். ஒருவன் பெறுகிற விருது சமூகத்துக்கானது, இனத்துக்கானது, மொழிக்கானது என்கிற போது அந்த விருதின் உயரம் கூடுகிறது. தொடர்ந்து பேசிய அவர் தமிழ் இனத்தின் பெருமையை அறிஞர் உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்றார். தமிழர்கள் படைத்து விட்டார்கள், படைத்ததை பகிர மறந்து விட்டார்கள், பரப்ப மறந்து விட்டார்கள். நம் தமிழ் செல்வங்களை, நம் அறிவை, நம் இனத்தின் பெருமையை உலகுக்கு அறிஞர் உலகம் உணர்த்த வேண்டும். தமிழ்நாட்டில் இலக்கியத்திற்காக தனி பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் எனவும் வைரமுத்து எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார். தனது 3வது மனைவி இந்து அல்ல என்று கூறியுள்ள பாலிவுட் நடிகர் அமீர் கான் லவ் ஜிகாத்தின் தூதர் என்று விமர்சனத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். பாலிவுட்டின் முன்னணி நடிகரான அமீர் கான் தனது நீண்ட நாள் காதலியான கௌரி ஸ்பிராட்டை கடந்த 5ஆம் தேதி எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டார். 2 விவாகரத்துகளுக்கு பிறகு நடைபெற்ற அவரது 3வது திருமணம் ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறிய நிலையில் ஒரு இந்து பெண்ணை அமீர் கான் திருமணம் செய்திருப்பதாகவும் அவர் லவ் ஜிகாத் விளம்பர தூதராக மாறலாம் என்றும் விமர்சனங்கள் எழுந்தன. மற்றொரு புறம் கௌரி இஸ்லாமியர் அல்லாதவர் என்பதால் இந்த திருமணத்திற்கு எதிராக முஸ்லிம் பர்சனல் தருலிஃப்தா அமைப்பு பாத்வா பிறப்பித்தது. இந்நிலையில் இந்த விவகாரங்கள் குறித்து ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு மனம் திறந்துள்ள அமீர் கான் 3 திருமணத்தின் போதும் தன்னை மணந்தவர்கள் தங்களது மதங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்று கூறினார். 3வது மனைவி கௌரி இந்து அல்ல என்றும் அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்த போதும் மத பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது கிடையாது என்றும் தெரிவித்தார். மேலும் தனது 2 சகோதரிகள் மற்றும் மகள் ஆகியோர் இந்துவை திருமணம் செய்திருப்பதாகவும் தனது உறவினர் மன்சூர் ஒரு கிறிஸ்தவரை திருமணம் செய்திருப்பதாகவும் அமீர் கான் கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கடைசி நிமிடங்களில் நட்சத்திர வீரர் மெஸ்ஸி ஏற்படுத்தி கொடுத்த கோல் வாய்ப்புகளால் 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வீழ்த்தி அர்ஜென்டினா அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. அட்லாண்டா நகரில் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. தொடக்கம் முதலே இரு அணிகளும் தாக்குதல் ஆட்டத்தை வெளிப்படுத்திய போதிலும் போட்டியின் முதல் பாதியில் கோலின்றி சமனில் இருந்தது. 2வது பாதியில் இங்கிலாந்து அணி வீரர் அந்தோனி கார்டன் 55வது நிமிடத்தில் அசத்தலான முறையில் கோல் அடித்து அணியை முன்னிலை பெறச் செய்தார். அதன்பின் இங்கிலாந்து அணி தடுப்பாட்டத்தில் கவனம் செலுத்தியதால் அர்ஜென்டினா அணியின் கோல் அடிக்கும் முயற்சிகள் பலனளிக்கவில்லை. எனினும் 85வது நிமிடத்தில் மெஸ்ஸி தட்டி கொடுத்த பந்தை என்சோ பெர்னாண்டஸ் பிரம்மாண்டமான ஷாட் அடித்து கோலாக்கினார். இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்ததால் கூடுதல் நேரம் வழங்கப்பட்டது. ஆட்டத்தின் 92வது நிமிடத்தில் மெஸ்ஸி அடித்த பந்தை மாற்று வீரர் லவுதாரோ மார்டினெஸ் தலையால் முட்டி கோல் அடிக்க அதுவே அர்ஜென்டினாவின் வெற்றி கோலாக அமைந்தது. இறுதியில் அர்ஜென்டினா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வீழ்த்தி தொடர்ந்து 2வது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. திங்கட்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியை அர்ஜென்டினா எதிர்கொள்ள உள்ளது. அரையிறுதியில் தோல்வியடைந்த இங்கிலாந்து அணி 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் அணியை சந்திக்கிறது. தொடர்ந்து வெயில் கொளுத்தி வரும் மதுரை நகரில் வெப்பம் 109 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தொட்டிருக்கிறது. இதற்கு பின்னணி என்ன, வெப்பத்தை எதிர்கொள்ளும் மக்களின் மனநிலை என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். மதுரை அண்மையில் உலக ஃபேமஸ் ஆனது. இங்கிலாந்தைச் சேர்ந்த பிரபல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஆய்வு நடத்தியது. அதில் உலகளவில் அதிக வெயிலை எதிர்கொள்ளும் நகரங்களின் பட்டியலில் 14 இந்திய நகரங்கள் இருப்பதாகவும் அவற்றுள் மதுரை 7வது இடத்தில் இருப்பதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கோடை தகிக்கும் ஜூன் வரை சூரியன் சுட்டெரித்த மதுரை மாநகரில் ஜூலை மாதத்திலும் வெயில் கொளுத்தி எடுத்து வருகிறது. மதுரையில் பொதுவாக ஏப்ரல் மே மாதங்களில்
வெயில் வாட்டி வதைத்தாலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் ஜூன் மாதத்தில் லேசான மழையோ குளிர் காற்றோ இருக்கும். அதனால் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும். ஆனால் இம்முறை ஜூலை மாதம் பிறந்ததும் நாள்தோறும் வெப்பம் வாட்டி வதைத்து வருகிறது. மதுரையில் ஜூலை மாத வெப்பத்துடன் மல்லு கட்ட முடியாமல் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். மதுரையில் எங்கே பார்த்தாலும் வெளியிலே வர முடியல. ஒரு 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிலினுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்குது. எங்களுக்கு எங்கேயுமே வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. வெயில் படு பயங்கரமாக தான் அடிச்சுக்கிருக்கு, சமாளிக்கவே முடியல. நான் டிரைவராக வேலை செஞ்சுக்கிறேன். இந்த வெயிலில் ரொம்ப கொடூரமான வெயிலாக இருக்குது. வெயில் என்ன தந்துடும், கொஞ்சம் நேரம் அதிலே நடந்தேன்னா மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவேன். அவ்வளோதான் தெரியுது. வீட்டில் பேசாமல் ரெஸ்ட்லாம் வீட்டிலே இருந்திருக்கலாம்னு தோணுது. வெளியே எதுக்கு வந்தோம்னு தோணுது. வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நைட்டு கொஞ்சம் உடல் கீட்டு தாக்குறதுனால தூக்கமெல்லாம் கம்மியாக தான் வருது. மதுரையில் ஜூலை மாதத்தில் இவ்வாறு வெயில் கொளுத்துவது புதிதா என்றால் இல்லை என்கிறார் நியூஸ் 18ற்கு பிரத்யேக பேட்டி அளித்த சென்னை மண்டல வானிலை மைய இயக்குனர் துரை. இது தமிழ்நாட்டிலே அதிகமாக பதிவான மாவட்டம் மதுரை. ஸோ மதுரையில் இந்த வருஷம் கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் கடந்த 10 ஆண்டுகளில் ஆல்மோஸ்ட் எல்லா ஆண்டுகள்லையும் மதுரையில் தான் அதிகமான வெப்பம் பதிவாயிருக்கு. கடந்த சில ஆண்டுகளில் புள்ளி விவரங்களும் மதுரையில் ஜூலையில் வெயில் வாட்டுவது தொடர்கதையாகி இருப்பது தெரியும். கடந்த 2018ஆம் ஆண்டு ஜூலையில் மதுரை அருகில் உள்ள தொண்டியில் 104.7 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரை மாநகரை பொறுத்தவரை 2019ஆம் ஆண்டு ஜூலையில் 106.1, 2020இல் 103.4, 2021இல் 104, 2023இல் 107, 2024இல் 104, 2025இல் 106.7 டிகிரி ஃபாரன்ஹீட் என உச்சபட்ச வெப்பநிலை தொடர்ந்து பதிவாகி வருகிறது. இந்த நிலையில் 26 ஆண்டுகளில் இல்லாத வகையில் மதுரையில் நேற்று முன்தினம் மிக அதிகபட்சமாக 108.5 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி நகரவாசிகளை வருத்தெடுத்தது. மதுரையில் ஜூலை மாதம் ஆகியும் வெயில் வாட்டுவது ஏன் என்றும் வானிலை ஆய்வு மையத்தினர் விளக்கமளித்துள்ளனர். ஏன்னா மதுரை கடலிலிருந்து தூரமாக இருக்கிறதுனால கடல் காற்றினுடைய தாக்கம் அங்கே இருக்காது. மறுபடியும் கேரளாவில் இப்போ ட்ரை அட்மாஸ்பியர், கேரளாவிலையுமே ஃபுல்லாக அந்த அட்மாஸ்பியரில் க்ளவுட் இல்லாமல் இருக்குது. மான்சூன் அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வீக்காக இருக்கிறதுனால கேரளாவிலையும் மழை இல்லை, மேகங்கள் இல்லை. ஸோ அதனால் மதுரையிலையும் மேகங்கள் இல்லாமல் இருந்ததுனால தான் உங்களுக்கு இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது மதுரையில். விட்டேனா பார் எனும்படியாக மதுரையில் நேற்று 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. சுடும் சூரியன் தன்னை தனித்துக் கொள்வது எப்போது என்ற எதிர்பார்ப்புடன் மதுரை மக்கள் காத்திருக்கின்றனர். தொடர்வது காலை விரைவுச் செய்திகள். தேனி மாவட்டம் பெரியகுளம் கௌமாரியம்மன் கோயில் ஆணி பெருந்திருவிழாவில் ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்து வழிபட்டனர். பக்தி பரவசத்துடன் பறவை காவடி எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சுற்றுவட்டார பகுதி மக்கள் திருவிழாவில் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். சென்னை தாம்பரம் அருகே படிக்கட்டில் பயணித்ததை தட்டி கேட்ட நடத்துனர் மீது பள்ளி மாணவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரத்திலிருந்து வேங்கடமங்கலம் செல்லும் அரசு பேருந்தில் கேசவமணி என்பவர் நடத்துனராக பணியாற்றுகிறார். தாம்பரத்திலிருந்து பேருந்து புறப்பட்ட போது படிக்கட்டில் நின்றிருந்த 4 மாணவர்களை உள்ளே செல்லுமாறு கேசவமணி கூறியுள்ளார். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆலப்பாக்கம் பேருந்து நிறுத்தம் வந்ததும் மாணவர் ஒருவர் கேசவமணியை தாக்கியதில் அவரது மண்டை உடைந்தது. தாக்குதல் நடத்திய மாணவனை பொதுமக்கள் பிடித்து ஒப்படைத்த நிலையில் உடனிருந்த 3 மாணவர்கள் தப்பியோடினர். சிவகங்கை அருகே அரிசி மூட்டை ஏற்றி வந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. காரைக்குடியை அடுத்த மாநகரியில் உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் இருந்து 30 டன் அரிசியை ஏற்றிக் கொண்டு வந்த லாரி சிவகங்கையில் உள்ள கிடங்கிற்கு சென்றது. அங்கு அரிசி மூட்டைகளை இறக்க முயன்ற பொழுது எதிர்பாராத விதமாக லாரியின் முன்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பற்றிய நிலையில் 2 டன் அரிசி தீயில் கருகியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். உதகையில் மூடப்பட்ட இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலைக்குள் புகுந்து வெள்ளி கலந்த மண்ணை திருடிய 6 பேர் கைது செய்யப்பட்டனர்.
விசாரணையில் வெள்ளி துகள்கள் கிடைப்பதாக கூறி 3 டன் மண்ணை இரவோடு இரவாக கடத்தியது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 40க்கும் மேற்பட்ட மண் மூட்டைகள் மற்றும் சரக்கு வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் கைதான சுரேஷ் என்பவர் தவேக கிளை செயலாளர் என்று கூறப்படுகிறது. தலைமறைவான 3 பேரை தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் காரில் புகையிலை பொருட்களை கடத்திய கேரள மாநில இளைஞர் கைது செய்யப்பட்டார். கோட்டூரை அடுத்த சுங்கம் பகுதியில் சாலையில் சென்ற காரை காவல்துறையினர் மடக்கி சோதனையிட்டனர். அதில் 214 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் சிக்கின. இதனையடுத்து காரை ஓட்டி வந்த காஜா ஹுசேனை கைது செய்தனர். விசாரணையில் கேரளாவிலிருந்து புகையிலை பொருட்களை கடத்தி வந்து ஆழியாறு பகுதியில் விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே டாஸ்மாக் கடையை மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இருதுக்கோட்டை கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்வதற்கான அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் அந்த கடை அகற்றப்படாததை கண்டித்து மக்கள் முற்றுகையில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறை அதிகாரிகளின் சமாதான பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்து போராட்டத்தை தொடர்ந்த 26 பெண்கள் உள்பட 40 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரையில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த மின்சார இருசக்கர வாகனம் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. திருப்பாலை முனீஸ்வரன் நகரைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவர் மாவு வியாபாரம் செய்து வருகிறார். இவர் நாகனாகுளம் கண்மாய் பகுதியில் தனது எலக்ட்ரிக் பைக்கை நிறுத்திவிட்டு நடைபயிற்சி சென்றுள்ளார். மீண்டும் பைக்கை ஸ்டார்ட் செய்தபோது திடீரென்று புகை வெளியேறி தீப்பிடித்திருந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் ஆற்றில் யானைகள் கூட்டம் கூட்டமாக உற்சாக குடியல் போட்ட காட்சி வெளியாகியுள்ளது. கோதமங்கலம் வனப்பகுதியை ஒட்டியுள்ள குட்டம்புழா ஆற்றில் குட்டிகளுடன் ஏராளமான யானைகள் இறங்கி குடித்தன. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வியப்படைந்தனர். காடரின மக்களின் வாழ்க்கை குறித்து எடுக்கப்பட்ட அருள்வான் திரைப்படம் பொள்ளாச்சியில் மலைவாழ் மக்களுக்காக திரையிடப்பட்டது. வனப்பகுதியில் மலைவாழ் மக்கள் படும் வேதனைகள் நிறைந்த காட்சிகளைக் கண்டு அனைவரும் கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுதனர். தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவங்க எல்லாருமே ஆசிரியர்கள் தான். அந்த வகையில ஐயா எனக்கு கல்வியை மட்டும் கற்றுக் கொடுக்கல, நிறைய நம்பிக்கையும் கொடுத்துருக்காரு. பெண்கள் படிப்பு இல்லாம வேதனைப்பட்டதை எல்லாருமே கண்கலங்கிட்டாங்க. ஆனா இதே நிலைமை தான் நாங்களும் வரோம். இந்தியாவின் முக்கிய மெட்ரோ நகரங்களின் ஆண்டு வருவாய் குறித்த தரவுகள் வெளியாகியுள்ளன. வருவாய் ஈட்டுவதில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல். இந்தியாவினுடைய 6 பெருநகரங்களினுடைய வருவாய் மற்றும் செலவு அப்படிங்கிறது இந்த நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் எப்படியாக இருக்கிறது என்பது குறித்த ஆய்வு முடிவுகள் வெளியாகிருக்கிறது. அது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். நுகர்வோர் பொருளாதார ஆராய்ச்சி அமைப்பு மற்றும் டாடா சன்ஸ் ஆய்வு குழுமம் இணைந்து ஒரு ஆய்வை நடத்துகிறார்கள். அவர்கள இந்தியாவில் கிட்டத்தட்ட 100 நகரங்களில் இருக்கக்கூடிய 28.2 கோடி மக்களிடம் ஒரு ஆய்வை நடத்துகிறார்கள். அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் எந்த அளவுக்கு வருமானம் இருக்கிறது, அவர்கள் எவ்வளவு செலவு செய்கிறார்கள், எவ்வளவு சேமிக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பிக் 6 நகரங்களினுடைய ஆண்டு வருவாய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல முதலிடத்தை பிடித்திருப்பது பெங்களூரு. பெங்களூருவை பொறுத்த வரைக்கும் 28.3 லட்சம் அப்படிங்கிறது ஆண்டு வருவாயாக இருக்கிறது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் 25.9 லட்சம், மும்பை 24.2 லட்சம், ஹைதராபாத் 21.2 லட்சம், சென்னையை பொறுத்த வரைக்கும் சராசரியாக ஆண்டுக்கு ஒரு குடும்பத்தினுடைய வருமானம் அப்படிங்கிறது 18.9 லட்சமாக இருக்கிறது. அதுவே கொல்கத்தா நகரை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அது 16.8 லட்சமாக இருக்கிறது. சரி, இப்ப நம்ம பிக் 6 வருமானம் உள்ள நகரங்களை பார்த்தோம். இதே மாதிரி அதிகம் செலவிடக்கூடிய பிக் 6 நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முதலிடத்தை பிடிப்பது சண்டிகர். சண்டிகரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக செலவு செய்யக்கூடிய நகரங்கள்ல 18.6 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற தொகையை செலவிட்டு முதலிடத்தில் இருக்கிறது. கேரள மாநிலத்தினுடைய திருவனந்தபுரம்
16.7 லட்சம் ரூபாய், வதோதரா 16 லட்சம் ரூபாய், பெங்களூரு சிட்டி 15.7 லட்சம் ரூபாய், மும்பையை பொறுத்த வரைக்கும் 15.1 லட்சம் அப்படிங்கிறது செலவினமாக இருக்கிறது. எனவே சராசரியாக ஒரு குடும்பத்தினுடைய ஆண்டு வருவாய் அதிகரிக்கக்கூடிய அதே நேரத்தில் முக்கிய பெருநகரங்களில் இந்த செலவினங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பதை இந்த ஆய்வு முடிவுகள் உணர்த்துகிறது. தொடர்வது விரைவுச் செய்திகள். வேளாங்கண்ணி பேராலயத்தில் உத்திரைய மாதா திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. பேராலயத்திலிருந்து எழுந்தருளிய புனித மாதா தேரினை மகாராஷ்டிர மாநிலம் மும்பை வசாய் கிறிஸ்தவ மீனவ பெண்கள் பாரம்பரிய முறைப்படி தோளில் சுமந்து வந்தனர். இதில் 50,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். தேர் நிலையை வந்தடைந்ததும் வானவேடிக்கைகள் களைகட்டின. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சேண்டாக்கோட்டையில் கதிராடம்மன் கோயில் தூக்குத்தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சேண்டாக்கோட்டை, மாடியக்காடு, காசாங்காடு, அக்கரைவயல் ஆகிய 4 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 5 டன் எடை கொண்ட தேரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வயல்வெளிகளில் சுமந்து ஊர்வலமாக சென்று வழிபட்டனர். இந்த விழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடும் வெயில் மற்றும் நீர் பற்றாக்குறை காரணமாக கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டாரத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த தக்காளி செடிகள் காய்ந்து கருகி வருவதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். ஏக்கருக்கு ஆயிரக்கணக்கில் செலவு செய்த நிலையில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். உடனடியாக அரசு கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மேமாத்தூரில் உள்ள பங்கில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் தர மறுத்த 6 பேர் கொண்ட கும்பல் பெண் ஊழியர் மற்றும் மேலாளரை தாக்கிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியானது. 2 இருசக்கர வாகனங்களில் மதுபோதையில் சென்ற இளைஞர்கள் 350 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் செல்ல முயன்றதாக தெரிகிறது. அதனை தட்டி கேட்டபோது பெட்ரோல் பங்க் ஊழியர் பொன்மணி மற்றும் மேலாளர் வினோத்குமாரை தாக்கினர். இந்த வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெல்லை மாநகர போக்குவரத்து காவல்துறையில் அதிநவீன வேக கண்காணிப்பு கருவி முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வேக வரம்பை மீறும் இருசக்கர வாகனங்கள், கார்கள், பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டு சம்பவ இடத்திலேயே அபராதம் விதித்து பிரிண்ட் ரசீதும் வழங்கப்படும். சாலை விபத்துக்களை குறைத்து போக்குவரத்து ஒழுங்கை மேம்படுத்தும் நோக்கில் முக்கிய சாலைகள் மற்றும் அதிக போக்குவரத்து உள்ள பகுதிகளில் இந்த கருவி பயன்படுத்தப்பட உள்ளது. சண்டிகரில் இருந்து மதுரைக்கு ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். மதுரை ரயில் நிலையத்தில் சண்டிகரில் இருந்து ரயிலில் வந்த பயணிகளின் உடைமைகளை ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனையிட்டனர். அப்போது ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தைச் சேர்ந்த தர்கேஸ்வர் பாரிகி என்பவரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் சண்டிகரில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்து மதுரையில் விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பர்லியார் ஆர்டலி வனப்பகுதியில் தண்ணீர் தொட்டிக்குள் மலைப்பாம்பு ஓய்வெடுத்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது. தண்ணீர் தொட்டிக்கு சென்றவர்கள் தண்ணீருக்குள் அசையாமல் சுருண்டு கிடந்த பெரிய மலைப்பாம்பை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அடர்ந்த வனப்பகுதி மற்றும் தேயிலை தோட்டங்கள் சூழ்ந்துள்ளதால் அந்த பகுதியில் வனவிலங்குகள் மற்றும் பாம்புகள் அடிக்கடி நடமாடுவது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வழிபறியில் ஈடுபட்ட தவிக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். வாய்மேடு ஊராட்சி செயலாளராக இருந்து வருபவர் அபிஷேக். இவர் தவிக நிர்வாகியாகவும் உள்ளார். அவர் அதே பகுதியில் வாகனத்தில் சென்ற கோபிகிருஷ்ணன் மீது தாக்குதல் நடத்தி 2 சவரன் தங்கச் செயினை பறித்ததாகவும் காவல்துறையினர் வழக்கு பதியாமல் இழுத்தடிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் காவல்துறையினர் அபிஷேக் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 9 பேர் கைது செய்யப்பட்டனர். மருச்சுக்கட்டு என்ற இடத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் சூதாட்டம் நடப்பதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 23 பேர் சூதாட்டத்தில் ஈடுபட்டதோடு போதைப்பொருள் விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து திருமண மண்டப உரிமையாளர் உட்பட 24 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மானாமதுரையைச் சேர்ந்த ராம்குமார் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் இருந்து ஒரு கார், 7 இருசக்கர வாகனங்கள், 1,25,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது.
கோவை பேரூர் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சட்டக்கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். பச்சப்பாளையத்தைச் சேர்ந்த பிரதாப் என்பவர் தொலைதூர கல்வி வழியாக சட்டம் படித்து வந்தார். இவர் கடந்த திங்களன்று வீட்டை விட்டு வெளியே சென்றவர் திரும்பாத நிலையில் சிறுவாணி சாலையில் விபத்தில் சிக்கி தலையில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்தது தெரியவந்தது. பிரதாப்பின் தந்தை அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய நபரை தேடி வருகின்றனர்.